ஹலோ வியூவர்ஸ், தேசிங் ராஜா 2 மூவி ரிவ்யூ இன் ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரிவ்யூ நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட வில்லன் ரவி மரியா பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டராக இருக்கார். அவரை கட்சியிலேருந்து தூக்க போகிறா அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்ட உடனே இந்த மாதிரி கூட இருக்கிற மினிஸ்டர்ஸோட சீக்ரெட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவேன், அதுக்கு சம்மந்தப்பட்ட சிடி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவி மரியா அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. மிரட்டும் போது அந்த சிடி, அந்த சம்மந்தப்பட்ட சிடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடுது. ஸோ அதை யார் எடுத்தாங்க, அந்த சிடியை கடைசி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதை சுற்றி நடந்த கதை தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படத்தோட கதை. இது மொத்த தேசிங் ராஜா 2வோட கதை இவ்வளோதான். முதல்ல இந்த படத்தோட பிரச்சனைகளை முதல்ல பார்த்துடலாம். முதல் பிரச்சனையே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஏன்னா இதுக்கு தேசிங் ராஜா 2 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்க தேவையே கிடையாது. இந்த படத்தோட பார்ட் 1 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது, ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான படம், பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான ஒரு படம். சிரித்து சிரித்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு வழியே வந்துடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். சூரிய அவர்களோட காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு செம காமெடியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்த ஒரு தேசிங் ராஜா பார்ட் 1க்கு இப்படி ஒரு பார்ட் 2வா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாகவே இருக்குது. அதை நான் ஏங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க், பை ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா இந்த படம் வீக்காக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எழில் அவர்களோட எல்லா படங்களும் நடக்கிற ஒரு விஷயம் தான். பார்த்தீங்கன்னா எழில் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, ஹீ வில் கோ ஃபார் த காமெடியை நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா எழில் அவர்கள். அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா லாஜிக் இருக்காது, ஸ்டோரி பெருசாக இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர் மெயின் அண்ட் மெயின் காமெடி தான். உள்ளே போய் உட்காந்திங்கன்னா சிரித்து சிரித்து உங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். மெயினாக வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன், அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விஜய் சூப்பரில் போட்டால் நம்ம சிரிச்சிட்டே இருப்போம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எழில் அவர்களோட படம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டோரி வைஸோ ஸ்க்ரீன் பிளே வைஸோ எதுவுமே பெருசாக அவர் கொண்டு வந்திருக்க மாட்டார். அவர் மெயினாக பார்த்தீங்கன்னா காமெடி, அவர் படம்னு வந்துட்டு அதில் காமெடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களோட மேக்ஸிமம் மூவிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த ஹிட்டான காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எழில் அவர்களோட படத்துலேருந்து தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு காமெடிக்கு பேர் போன ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா எழில் அவர்கள். அவரோட 25வது படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காரு. பட் வி ஆர் இன் 2025, அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனையே. 2025 இப்போவும் ரைட்டிங் மேலே பெருசாக நீங்கள் டிபெண்ட் ஆகாமல் ஒரு காமெடி மேலே டிபெண்ட் ஆகி நீங்கள் போனீங்கன்னா ஹவு இட் வில் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்விங்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் எழும்பும். ஆனால் இந்த படத்துக்கு முன்னாடியும் இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ ரைட்டிங்கில் பெருசாக நோட்டீஸ் பண்ணல, எழுதலை, விடுங்க. இப்போது ஒருவேளை காமெடி அப்போ ஒர்க் ஆகிருக்கணும்ல, காமெடி ஒர்க் ஆகிருந்தால் அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே. இந்த படத்தில் காமெடி ஒர்க் ஆகிருந்தால் கூட இது பார்த்திங்கன்னா பெருசாக அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த படத்தில் காமெடியே ஒர்க் ஆகலை, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இந்த படம் எங்கேயுமே தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இல்லாமல் மாறினதுக்கு காரணம் இந்த படத்தில் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. சுத்தமாக மீன்ஸ் சில இடங்களில் ஒரு 2-3 சீன், ஒரு மொத்த படத்தில் ஒரு 2-3 சீன் பார்த்தீங்கன்னா காமெடி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆனாங்கிறது லிட்டரல் நீங்களே பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட கெப்பாசிட்டிங்கிறது இருந்துச்சு. எந்த இடத்துல நமக்கு பெருசாக சிரிப்பு வரல. எஸ், வி ஆர் கோயிங் வித் ஃபேமிலி. நம்ம தேசிங் ராஜா 2 அப்படிங்கும்போது ஃபேமிலியோட தான் போவோம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸே பெருசாக இந்த படத்துக்கு அந்த காமெடிஸ்க்கெலாம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெருசாக காமெடிஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக போய் முடிஞ்சிருக்கு. ரைட்டிங்கும் ஒர்க் ஆகலை, நம்ம காமெடிஸும் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த படத்தில் என்ன தான் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மியூசிக் மிக பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா வித்யாசாகர் அவர்களோட அடுத்த ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருக்க ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருந்த ஒரு படம். பட் அதுவுமே புட்டுக்குச்சு கடைசியில். ஸோ அவர்னாலையும் அவரோட பெஸ்ட்டு கொடுக்க முடியல. ஏன்னா படம் ஒரு பெஸ்ட்டாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு கொடுக்க முடியும், எந்த ஒரு மியூசிக் டேரக்டராக இருந்தாலுமே. பட் படமே பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிச்சுங்கும் போது அவர்னால என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாகவே போயிருக்கு. சரி, நெகட்டிவ் சொல்லிட்டப்பா, எப்பப்போ பாசிட்டிவ் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த படத்தோட பிரச்சனையே. இந்த படத்தில் பெருசாக பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் என் கணக்கு படல. மேபி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வியூ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா பார்ப்பேன், காமெடி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஃபிலிம் கூட நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனீங்கன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்ம் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் பார்த்தீங்கன்னா எஸ், ஐ லவ் டு வாட்ச் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். பட் ரொம்ப கமர்ஷியலி ஆகிடுச்சோ, ரொம்ப காமெடி டிபெண்ட் பண்ணி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் எழும்போது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இட் டஸ்
டசன்ட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ கிரேட் ட்ரை. ஒரு பிலோ ஆவரேஜான ஃபிலிம். ஓடிடியில் வேணால் வந்தால் யூ கேன் செக் இட் அவுட். அண்டு ஃபைனலி த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. அவ்வளோ மோசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் யுவர் வியூ. என்னோடய வியூ சொல்லிட்டேன். பெருசாக இந்த இடத்துல பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுட்டு போய் படம் செக் அவுட் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.